ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் இன்றைக்கு என்ன பார்க்க போறோம்னா அனகொண்டாவை எங்களோட பிசியில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது. இந்த அனகொண்டாவை இன்ஸ்டால் பண்ணி ஜூபிட்டர் நோட்புக்கை பயன்படுத்தி எப்படி பைத்தன் ப்ரோக்ராம் எழுதுறதுனால தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். இப்போ முதலாவது வந்து அனகொண்டாவை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது. இந்த அனகொண்டா வந்து என்னென்னா ஒரு ரெடிலி அவைலபிள் சோர்ஸ். நாங்கள் வந்து கூகுளில் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். நாங்கள் வந்து அனகொண்டா டவுன்லோட் ஆப்ஷனுக்குள்ள போய் முதலாவது வருது ஃப்ரீ டவுன்லோட் அனகொண்டா அதை கிளிக் பண்ணோம்னா அதுதான் நாங்கள் டவுன்லோட் பண்ண போகிற அனகொண்டா. இது வந்து முற்றிலும் ஃப்ரீயான ஒரு வெப்சைட். ஸோ இதில் நாங்கள் போய் டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா நாங்கள் அனகொண்டா ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கு அப்புறம் டவுன்லோட் பண்ண பிறகு எங்களை டவுன்லோட் ஃபைலுக்குள்ளே போய் ஏற்கனவே டவுன்லோட் பண்ண அனகொண்டா ஃபைலை நாங்கள் கிளிக் பண்ணி அதை நாங்கள் எங்களோட பிசியில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இதில் நாங்கள் வந்து இப்போ நெக்ஸ்ட், ஸோ நான் அக்ரி, நெக்ஸ்ட் இன்ஸ்டால். ஸோ இது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். இன்ஸ்டால் பண்ணின பிறகு என்ன சொல்லி நாங்கள் பார்ப்போம். ஸோ அனகொண்டா வந்து இன்ஸ்டால் பண்ணி முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ இதை அனகொண்டா நேவிகேட்டரை வந்து ஓப்பன் பண்ணி அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ ஃபினிஷ். ஸோ வெல்கம் டு அனகொண்டா. ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து அனகொண்டா நேவிகேட்டரை வந்து ஆன் பண்ணுவோம். சர்ச் பட்டன்ல போய் அனகொண்டா நேவிகேட்டர். ஸோ அனகொண்டா நேவிகேட்டர் வந்து இன்ஸ்டால் ஆகிக்கொண்டிருக்குது, லோடிங் ஆகிக்கொண்டிருக்கு, பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் பாருங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்களா இந்த அனகொண்டா டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து என்னென்ன இருக்குன்னா கொண்டா. இது கொண்டா என்னன்னா ஒர்க்ஸ் ஆன் அனகொண்டா ப்ராம்ப்ட். இப்போ அனகொண்டா ப்ராம்ப்ட்ல மட்டும்தான் இந்த கொண்டாவை நாங்கள் யூஸ் பண்ணலாம். அனகொண்டா நேவிகேட்டர் வந்து இது ஒரு கிராஃபிக் யூசர் இன்டர்ஃபேஸ். இது வந்து ஈஸிலி லான்ச் அப்ளிகேஷன் அண்ட் மேனேஜ் பேக்கேஜஸ். அனகொண்டா டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து பைத்தன் அண்ட் அதர் பேக்கேஜஸ் இருக்குது. இது ஒன்று நாங்கள் வார வீடியோஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து நெக்ஸ்ட் வீடியோஸில் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நாங்கள் இதை அனகொண்டா நேவிகேட்டர் எப்படி நாங்கள் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இதில் வந்து நான் ஜூபிட்டர் நோட்புக் இதை வந்து நான் லான்ச் பண்ணுறேன். எங்களுக்கு முக்கியமாக தேவை ஜூபிட்டர் நோட்புக். இதை வச்சு தான் நாங்கள் பைத்தன் ப்ரோக்ராமிங்கை வந்து நாங்கள் எழுத போகிறோம். ஸோ அனகொண்டா நேவிகேட்டரில் வந்து நான் ஜூபிட்டர் நோட்புக் இதில் டேட்டா ஸ்பெல் அனகொண்டா நோட்புக்ஸ் ஸோ நிறைய இருக்குது. நாங்கள் இதில் வந்து ஜூபிட்டர் நோட்புக் எடுத்து நாங்கள் லான்ச் பண்ணுவோம். ஸோ ஜூபிட்டர் நோட்புக் வந்து லான்ச் ஆகிக்கொண்டிருக்கு. இந்த ஜூபிட்டர் நோட்புக் வந்து எங்களோட மைக்ரோசாஃப்ட் எட்ஜ்லேயோ இல்லாட்டி கூகுள் க்ரோம்லேயோ தான் ஓப்பன் ஆகும். ஸோ நான் வந்து மைக்ரோசாஃப்ட் எட்ஜில் வந்து ஓப்பன் பண்ணி அதை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இதுதான் ஜூபிட்டர் நோட்புக். இதை வச்சு தான் நாங்கள் வர வீடியோஸில் எப்படி நாங்கள் பைத்தன் ப்ரோக்ராம் எழுத போகிறோம்னு சொல்லி நான் உங்களுக்கு பயிற்சி தர போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் போய் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டினியூஸாக வர வீடியோஸை பாருங்கள்.